ரஷ்யா நடத்திய மிக தீவிரமான ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து ஐரோப்பாவுக்கு அச்சுறுத்தல் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேட்டோ அமைப்பில் உள்ள உறுப்பினராக உள்ள போலந்து தனது போர் விமானங்களை வானிலேவி பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. எல்லையோர பகுதிகளில் ரஷ்யாவின் ஊடுருவலை தடுக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளும் உச்சக்கட்ட தயார் நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளன. 3 நாள் போர் நிறுத்தத்திற்கு பிறகு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தாக்குதல்களை தீவிரப்படுத்தினார். ஒரே இரவில் உக்ரைன் மீது 139 ஷாஹெட் ரக ட்ரோன்கள் ஏவப்பட்டன. இதில் 111 ட்ரோன்கள் உக்ரைன் வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் லூட்ஸ் பகுதியில் உள்ள ஒரு கட்டிடம் ட்ரோன் மோதி வெடித்து சிதறும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகியுள்ளன. இது உக்ரைனின் SBU பாதுகாப்பு பிரிவின் தளம் என கூறப்படுகிறது. அதே சமயம் டினிப்ரோ பெட்ரோவ்ஸ்க் பகுதியில் நடந்த தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். போலந்து எல்லைக்கு அருகில் அதிகப்படியான ட்ரோன்கள் பறந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனது வான்வெளியை பாதுகாக்க போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை நிலைநிறுத்தியுள்ளதாக போலந்து ராணுவம் தெரிவித்தது. எந்தவொரு அச்சுறுத்தலையும் உடனடியாக எதிர்கொள்ள தாங்கள் தயாராக இருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர்.